ராம் ராம். ஆத்மபக்தி சேனல் சார்பாக உங்கள் ராமச்சந்திராவின் பணிவான வணக்கங்கள். நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்று நாம் காணவிருக்கும் சிவஸ்தலம் திருக்கடைமுடி. கீழையூர் கடைமுடிநாதர் கோவில். இத்தலம் 274 சிவஸ்தலங்களில் சோழ நாட்டில் காவேரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற 18வது சிவஸ்தலம் ஆகும். இத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் மேலப்பாதியை கடந்து பூம்புகாருக்கு முன்னால் உள்ள கீழையூரில் அமைந்துள்ளது. இக்கோவில் செம்பனார் கோவிலிலிருந்து 4 கிலோமீட்டரும் மயிலாடுதுறையிலிருந்து 14 கிலோமீட்டரும் சீர்காழியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் மயிலாடுதுறை ஆகும். கீழையூர் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் நடந்தால் இக்கோவிலை அடையலாம். மேற்கு பார்த்த அமைந்த இத்தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக இந்த சிவஸ்தலம் ஆனந்த தாண்டவபுரம் ரயில் நிலையத்திற்கு வடகிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருநின்றியூருக்கு தென்கிழக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேற்கு பார்த்து அமைந்த தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். கல்வெட்டுகளின்படி சிவபெருமான் திருச்சடைமுடிநாதர் மகாதேவர், திருக்கடைமுடி மகாதேவர் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இக்கோவிலில் பல்லவ மன்னர்கள் 1ஆம் பராந்தக சோழன் கிபி 907 முதல் 950 வரை ஆகியோரின் கல்வெட்டுகள் உள்ளன. மூலக்கோவில் பல்லவர்களால் கட்டப்பட்டு பின்னர் சோழர்களால் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கோவில் ஒரு முகப்பு வாயிலுடன் காட்சி தருகிறது. இங்கு ராஜகோபுரம் இல்லை. மேற்கு நோக்கிய இக்கோவிலில் மூலவர் கடைமுடிநாதர், சமஸ்கிருதத்தில் அந்தி சம்ரக்ஷணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மூலவர் கடைமுடிநாதரைப் போலவே அம்பாள் அபிராமவல்லி சன்னதியும் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. நடராஜர், பைரவர் மற்றும் தேவார மூவர் சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலுக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட அர்த்தநாரீஸ்வரரின் திருவுருவம் ஒன்று 1ஆம் ஆதித்ய சோழனின் காலம் தற்பொழுது சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. கடைமுடிநாதர் கோவில் மன அமைதி அருளும் தலமாக போற்றப்படுகிறது. பெரிய புராணத்தில் சேக்கிழார் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகில் திருஞான சம்பந்தர் திருக்கானூர் என்றும் என்னும் திருத்தலத்திற்கு சென்று பிறகு திருமாந்துரை சிவபெருமானை வணங்கிவிட்டு இக்கோவிலுக்கு வந்ததாக குறிப்பிடுகிறார். ஸ்தல புராணம். ஒரு சமயம் பிரம்மாவின் கர்வம் காரணமாக சிவபெருமான் அவரை சபித்தார். அந்த சாபத்தில் இருந்து விடுபட பூலோகத்தில் பல இடங்களில் சிவபூஜை செய்து வழிபட்டு வந்த பிரம்மா இத்தலத்தில் ஒரு கிழுவை மரத்தின் கீழ் சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய சிவலிங்கத்தை கண்டு அதை பூஜை செய்து வழிபடத் தொடங்கினார். இங்கு சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அவரை போற்றி வணங்கி வந்தார். தன் பெயரில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அந்த பிரம்ம தீர்த்த நீரால் தினமும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வந்தார். இந்த பிரம்ம தீர்த்தம் ஆலயத்தின் நேர் எதிரில் அழகுற விசாலமாக அமைந்துள்ளது. பிரம்மதேவனின் பூஜையில் மகிழ்ந்து அந்த கிழுவை மரத்தின் அடியில் சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்தார். சாபத்திலிருந்து விடுபட்ட பிரம்மதேவர் சிவபெருமானிடம் இந்த கிழுவை மரத்தின் கீழ் என்றென்றும் தங்கி பிரளயம், அதாவது ஊழிக்காலம் வரை பக்தர்களை காத்து அருளுமாறு வேண்டினார். எனவே இத்தல இறைவன் கடைமுடிநாதர், சமஸ்கிருதத்தில் அந்தி சம்ரக்ஷணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பிரகாரத்தில் உள்ள கிழுவை மரத்தின் கீழ் கிழுவைநாதர் அருள்பாலிக்கிறார். இறைவன் கடைமுடிநாதர், அந்தி சம்ரக்ஷணேஸ்வரர். இறைவி அபிராமி அம்மை. ஸ்தல விருட்சம் கிழுவை. தீர்த்தம் கருணா தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், காவேரி தீர்த்தம். புராண பெயர் திருக்கடைமுடி, கீழூர், கிழுவையூர். பதிகம் பாடியவர் திருஞான சம்பந்தர். இத்தல விநாயகர் கடைமுடி விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார்.
இக்கோவிலில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பகர், பிரம்மா, துர்கை, பைரவர் மற்றும் மூவர் சன்னதியை காணலாம். சிறப்புகள்: இங்கு சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக சற்று உயர்த்த பானத்துடன் நவபாஷாணத்தால் 16 பட்டைகளுடன் ஷோடசலிங்க அமைப்பில் 16 முகங்கள் கொண்ட தாராலிங்கமாக அருள்பாலிக்கிறார். இது பிரம்மன் வழிபட்ட ஸ்தலம். கண்வ மகரிஷி, அதாவது சகுந்தலையின் வளர்ப்பு தந்தை, இத்தல இறைவனை வழிபட்டார் என்பது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பாகும். இவர் காவிரியில் நீராடி வழிபட்ட இடம் இன்று கண்வ மகான் துறை என்ற காரண பெயர் கொண்டு விளங்குகிறது. இத்தலத்தில் காவிரி நதி வடக்கு முகமாக வந்து மேற்கு முகமாக ஓடுகிறது. கடைமுடிநாதர் பெயர் காரணம்: இத்தல இறைவன் கடைமுடிநாதர் என்ற பெயரினால் நமது கடைசி காலத்தில் அவரை பற்ற வேண்டும் என்றும், அந்திம சம்ரக்ஷணேஸ்வரர் என்ற பெயரினால் நமது அந்திம காலத்தில் நம்மை காப்பவர் அவர் ஒருவரே என்று நமக்கு தெளிவாக புலப்படுத்துகிறார். கிழுவையூர் பெயர் காரணம்: கிழுவை மரங்கள் இங்கு மிகுதியாக இருந்ததால் இந்த ஊருக்கு கிழுவையூர் என்ற பெயர். அதுவே காலப்போக்கில் மருவி கீழையூர் அல்லது கீழூர் என்று ஆனது. திருவிழா: மகாசிவராத்திரி, ஐப்பசியில் அன்னாபிஷேகம், ஆருத்ரா தரிசனம் மற்றும் திருக்கார்த்திகை தீபம் ஆகியவை இங்கு கொண்டாடப்படும் திருவிழாக்கள் ஆகும். பிரார்த்தனை: இங்கு அம்பாள் வரப்பிரசாதியாக இருப்பதால் திருமணமாகாத பெண்கள் அம்பாளுக்கு தாலி கட்டி வேண்டிக் கொள்கின்றனர். வரன் அமைந்த பிறகு மீண்டும் அம்பாள் கழுத்தில் இருந்து தாலியை தங்களது கழுத்தில் கட்டி அம்பாளை வணங்கிவிட்டு மீண்டும் அதனை அம்பாளுக்கே கட்டிவிட்டு வித்தியாசமான பிரார்த்தனை செய்கின்றனர். திருஞான சம்பந்தரும் வள்ளல் பெருமானும் இக்கோவிலின் சிவபெருமானை போற்றி பாடல்களை பாடியுள்ளனர். திருஞான சம்பந்தர் பதிகம் 111. முதலாம் திருமுறை. அறுத்தனை அரவனை அமுதனை நீர் விருத்தனை பாலனை வினவுதிரேல் உருத்தனை அல்லது இங்கு உலகம் ஏத்தும் கருத்தவன் வளநகர் கடைமுடியே.